இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ரோஹித் ஆண்டனி, ராம், ஜோபின். இத்திருப்பலியிலே தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள் இமானுவேல் சேகர், இமானுவேல் மார்ஷல். மேலும் மரித்த லியோ பெர்னாண்டோ, பி.கே. ஜோசப், மரிய ஜோசப், தெரேசியா அம்மா, ஜோசி, மரிய புஷ்பம், மைக்கேல் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் பங்கெடுக்கின்ற இந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாம் பங்கு பெற நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 8, அதிகாரம் 7, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரம் அடைந்தது.
அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். உங்கள் பதில். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. உங்கள் பதில். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். உங்கள் பதில். ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்?
உங்கள் உள்ளம் மழுங்கிய போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, 2 சின்ன பசங்க விடுமுறை நாட்களில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏராளமான பனிப்பொழிவு இருந்தது. பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. அதில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த பனிக்கட்டிகளெல்லாம் எடுத்து கையில் எடுத்து ஒருவர் மேலே ஒருவர் தூக்கி எல்லாம் அடித்து விளையாடி முடிச்சுட்டு 2 பேரும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. இங்கே இருந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட் லைன் யார் அந்த காலை வச்சு கோடு போட்டுட்டு அந்த பனி இதில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 பேருக்குமான போட்டி இது. இருவருமே அவங்க காலை வச்சு அந்த பனியில் அப்படியே தேய்ச்சி ஸ்ட்ரெயிட் லைன் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற குழந்தை தூரத்தில் இருக்கிற அந்த மரத்தை பார்த்து நேராக அந்த மரத்தை மட்டுமே உற்று நோக்கியவராக தன்னுடைய காலை தேய்ச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படலை, டிஸ்டர்ப் ஆகலை. நேராக அந்த மரத்தை பார்த்து காலை தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். கூட இருந்த இன்னொரு குழந்தை கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போயிட்டு அவருக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை நம்ம கரெக்டாக தான் போட்டு வரோமா, நேராக தான் வருதா நம்ம லைன் அப்படின்னு சொல்லி நின்று திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் திரும்ப போகிறாரு. திரும்ப கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறாரு. 2 பேருமே ஒருத்தர் நேராக போயிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் நின்று போயிட்டே இருக்கிறாங்க. 2 பேருமே அந்த குறிப்பிட்ட மரத்தை அடைந்தார்கள். யாருடைய லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்? நின்று திரும்பி பார்த்தவர் தான் அல்லது நேராக போய்கிட்டே இருந்தவர் தான்? நேராக போய்கிட்டே இருந்த அந்த குழந்தையினுடைய லைன் ஸ்ட்ரைட்டாக இருந்தது. இவர் நின்று திரும்பி பார்த்து நான் கரெக்டாக தான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வந்ததுனால லைன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிக்ஸாக்காக மாற ஆரம்பிச்சது. அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிகழ்வு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இலக்கு எங்கே இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம்னா, இந்த இடத்தை நான் அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் இது, இதை நான் தெளிவாக இருக்கிறேன், இதை அடைவதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் அதை அடைய முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாக வழியில் பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு வரும். நாம் போகிற பாதை கரெக்டு தானா, நாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி கரெக்டு தானா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பல்வேறு வார்த்தைகளை நமக்குள்ள போட முயற்சி செய்வாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இலக்கை தெளிவாக முடிவு பண்ணிட்டு அதை அடைய முயற்சி செய்கிற அந்த பாதையில் நிறைய பேருடைய வார்த்தைகளுக்கு கேட்கறதுனால எல்லாருடைய வார்த்தைக்கு ஒருவேளை இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம், வேற ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்குமோ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிஞ்சு போகிறதுனால பாதி பேர் தங்களுடைய இலக்கை அவங்க எதிர்பார்த்த அந்த நேரத்தில் அடைய முடிவதில்லை. அப்படியே அடைஞ்சாலும் பல தடைகள், பல பிரச்சனைகளை தாண்டி அடைய வேண்டி இருக்கு. பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பாதியிலேயே அவங்க முயற்சியை கைவிடுபவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நற்செய்தியில் இயேசுவோடு அவருடைய சீடர்கள் படகில் இருக்கிறார்கள். இயேசு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். சீடர்கள் இயேசுவோடு இருக்க போகிறாங்க, இயேசுவிடம் கற்றுக்கொள்ள போகிறார்கள். இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு இந்த சீடர்கள் உலகின் பல திசைகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். இயேசு கூட இருக்கும் பொழுதே அவர் எவ்வாறு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை அவரோடு இருந்து அனுபவித்து கற்றுக்கொள்ள இந்த சீடர்களுக்கு மேலான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவங்க
அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளாததுனால, இயேசுவை ஒரு சாதாரண மற்ற யூத ரபிக்களுள் ஒருவராக பார்த்ததுனால என்னன்னா அவங்களுடைய இலக்கை சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இவங்க இருந்தாங்க. இயேசு அவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கிறார். பரிசேயருடைய புளிப்பு மாவு, ஒரு படகுல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டையை போன்றது அந்த புளிப்பு மாவு. அது ஒரு கொஞ்ச நேரம் போக போக கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த படகு முழுவதையும் மூழ்கடிக்க கூடியது. உங்களுக்கு தெரியும், நீங்க பால்ல தயிர் உரம் ஊத்துறீங்க அப்படின்னு சொன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தயிர் நாம ஊத்துறது கிடையாது. மாறாக நம்ம ஊத்துற அந்த 2-3 ஸ்பூன் சின்ன கொஞ்சம் தயிர் மற்ற எல்லாத்தையுமே அடுத்த நாள் காலையில முழுவதுமாக தயிராக மாற்றி இருக்கும். இன்றைக்கு அதை போல ஒரு சின்ன ஒரு அழுகல் ஒரு பெரிய கூடையில் இருக்கிற பழங்கள்ல இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பழம் அழுகி இருக்குது அப்படின்னு சொன்னா அது மற்ற எல்லா பழங்களையும் ரொம்ப சீக்கிரமாக அழுகுவதற்கு காரணமாக இருக்கும். பரிசேயர்களுடைய மனநிலை அப்படிப்பட்ட மனநிலை. அடுத்தவனை நீ தவறு செய்யற குத்தி 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 அவங்களெல்லாம் ஒரு மனிதர்களாக, சாதாரண சக மனிதர்களாக, கடவுளுடைய அன்புக்கு உகந்தவர்களாக அவங்களை என்னைக்குமே வச்சுக்காம இருக்கிறது தான் பரிசேயர்களுடைய புளிப்பு மாவாக இருந்தது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா அந்த அட்வைஸ் அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அடுத்தவங்க தங்களை பிரைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க உண்மையான ஒரு இறை வாழ்க்கை அல்லது உண்மையான பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுவதே கிடையாது. வெளிப்புறத்தில் ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் இந்த பரிசேயர்களுடைய ஒரு வாழ்வாக இருந்தது. அப்போ அதை மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியாதுன்னு சொல்லி சீடர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களும் பிரெட் இல்லை, அப்பம் இல்லை, ஜீசஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சாதாரண தங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்காக பேசி கொண்டிருந்தார்கள். நின்று தன்னுடைய இலக்கை அடையாமல் இங்க அங்க இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடம் கொடுத்ததுனால இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்க உள்ளம் மழுங்கி போயிடுச்சா? உங்க உள்ளம் இன்னமா நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவில்லை? நான் எத்தனை பேருக்கு உணவு கொடுத்திருக்கிறேன், ஒரு அப்பத்தை வைத்து என்னால் இங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு உணவு கொடுக்க முடியாதா என்கிற ஒரு புரிதலை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஏற்படுத்துகிறார். சீடர்கள் இயேசுவோடு இருந்தும் இயேசு செய்த எல்லா அற்புதங்களை கண்டும் இயேசுவை நம்பவில்லை. ஆனா முதல் வாசகம் பாருங்க, அப்படியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு காமிக்குது. நோவாவிடம் பேழையை செய்ய சொல்லுகிற கடவுள் ஒரு பேழை செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு போட்டு செய்யறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக கடலோ ஆறோ அட்லீஸ்ட் ஒரு குளமாவது இருக்கிற இடத்துல தான் அந்த போட்டை செய்வாங்க. எதுவுமே இல்லாத கட்டாந்தரையில, எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனம் போன்ற ஒரு நிலப்பரப்புல யாருமே போட்டு செய்ய ஒத்துக்க மாட்டாங்க. நோவாவை கடவுள் செய்ய சொன்ன பொழுது கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு நோவா அப்படியே அவர் என்ன சொல்லுகிறார் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா பாருங்க, அவர் செய்யும் பொழுது நிச்சயமா எத்தனை பேர் அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் அவருக்கு எதிராக பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் அவரை ஏளனமா பார்த்திருப்பாங்க, இவன் முட்டாள் பைத்தியம், எவ்வளவு வார்த்தைகளை அவருக்கு எதிராக பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பேழை செய்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பல அவமானங்களை அவர் சந்தித்திருக்க வேண்டும். ஆனா என்கிட்ட சொன்னது இறைவன், என்கிட்ட இந்த பணியை ஒப்படைத்தது இறைவன், அவர் என் கூட இருப்பார், அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக இறைவன் மீது வைத்ததனால நோவாவின் வழியாக மனித இனம் மிகப்பெரிய இன்னொரு வரலாற்றை காண கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? சீடர்களைப் போல இறைவன் உடன் இருக்கிற போது சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்முடைய இலக்குகளை நாம் தவற விடுகிறோமா? சின்ன சின்ன காரியங்களை கலங்கி தவித்து நம்முடைய மிகப்பெரிய இலக்குகளை தவற விடுகிறோமா? அல்லது நோவாவை போல எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய இலக்கு சரியானது, எனக்கு இந்த வழியை கொடுத்தது கடவுள், அவர் சொல்றதை நான் செய்வேன் என்கிற தெளிவோடு நம்முடைய வாழ்க்கையில நாம பயணிக்க போறோமா? சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில நோவாவை போன்ற விசுவாசத்தை கடவுள் நமக்கு தர தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். பெறுவதில்லை, கண்டேன் என்னை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றிருக்கிற நாம் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரின் பரிந்துரையை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித அந்தோணியாரை நோக்கி ஆற்றல் மிக்க ஜெபம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவி நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழிலில் முன்னேறவும் நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென்.